வணக்கம். ஜோரா ஆன்மீகம். திருச்செந்தூர் மூலவர் சிலைக்கு பின்னாடி பஞ்சலிங்கம் இருக்குங்கிறது உங்கள்ல யாருக்காவது தெரியுமா? ஏன்னா இப்போ ஒரு 4 வருஷமா அந்த கோவிலுக்குள்ள அதாவது பஞ்சலிங்கத்தை பார்க்க அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரியும் கேள்விப்பட்டேன். ஏன்னா நீங்க யாராவது இப்போதைக்கு நீங்க போய் பார்த்திருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்ற தகவல் தவறா இருந்தது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. திருச்செந்தூர் முருகர் தான் இந்த பஞ்சலிங்கத்தை அர்ச்சனை செஞ்சு பூஜித்ததா ஒரு ஐதீகம் இருக்கு. எதனால அப்படின்னா சூரனை வதம் பண்ணிட்டு தன்னோட பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கிறதுக்காக சிவலிங்கத்தை உருவாக்கி தனது அப்பா கிட்ட தோஷத்தை நீக்கிறதுக்காக பூஜித்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதாவது மலரை வச்சு, அதுவும் குறிஞ்சி மலர் வச்சு அந்த சிவலிங்கத்தை வணங்கிட்டு இருந்திருக்காரு. தேவர்கள் சுவாமின் அப்படின்னு சொல்லவும் தன் கையில இருக்கிற சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை பண்ண அந்த மலரை கையில அப்படி வச்ச அப்படியே திரும்பி இருந்திருக்காரு. அப்ப உடனே அந்த பஞ்சலிங்கம் எல்லாமே முருகருக்கு பின்னாடி போயிட்டாங்களாம். அந்த பஞ்சலிங்கம் 5மே முருகருக்கு பின்னாடி போயிட்டாங்களாம். இந்த நிகழ்வு அங்க திருச்செந்தூர்ல நடந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் திருச்செந்தூர் மூலவர் சிலைக்கு பின்னாடி பஞ்சலிங்கம் இருக்கிறதாவும் ஒரு காரணம் சொல்லப்படுது. திருச்செந்தூர் மூலவர் சிலையில வேலுக்கு பதிலா தன்னோட கையில மலர் இருக்கும். அதாவது குறிஞ்சி மலர் இருக்கிறதா அந்த சிலையில நீங்க பாக்கலாம். நீங்க திருச்செந்தூர் கோவில்ல போட்டோ வாங்கிட்டு வரதா இருந்தீங்க அப்படின்னா கையில மலர் இருக்கிற மாதிரி போட்டோ இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. ஏன்னா நான் திருச்செந்தூர்ல ஒரு பெரிய போட்டோ ஒண்ணு வாங்கினேன். அதுல வேல் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த மலர் இருக்கிற மாதிரி வேலும் இருக்கும் மலரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி சொல்றேன். அந்த மாதிரி நீங்க வாங்கிக்கோங்க. ரொம்ப அரிய நிகழ்வு அப்படின்னு சொல்லப்படுது. தன்னோட பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கிறதுக்கு பஞ்சலிங்கமா உருவாக்கி முருகரை வழிபட்ட தலம் தான் அந்த திருச்செந்தூர் தலம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, பஞ்சலிங்கத்தை எல்லாருமே வணங்குறாங்க. தன்னோட தோஷத்தை எல்லாமே நீக்கிறதுக்கு பஞ்சலிங்கத்தை நம்ம வழிபடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சிவலிங்கம் கோயில் நீங்க சிவன் கோயிலுக்கு போகும்போது சிவலிங்கம் தலையில சொட்டு சொட்டா நீர் வடிகிற ஒரு அரிய நிகழ்வு ஒரு சில கோயில்ல அந்த மாதிரி வச்சிருந்திருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா மக்களோட தோஷம், மக்களுடைய கவலைகள், மக்களுடைய குறைகள் எல்லாத்தையுமே சிவபெருமான் வாங்கி பெரிய தோஷமாவே சிவபெருமானுக்கு உடம்பு ஃபுல்லா வந்துருமா. அந்த தோஷத்தை நீக்கிறதுக்காக மட்டும்தான் சிவபெருமான் தலைக்கு மேல அந்த சொட்டு சொட்டா நீர் வடிகிற ஒரு நிகழ்வை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் மூலமா தன்னோட தோஷத்தை அவர் நீக்கிக்கிறாரு. ஏன்னா நம்மளோட பாவங்கள் தோஷங்கள் எல்லாத்தையுமே சிவபெருமான் வாங்கிட்டு தன்னோட உடம்பு ஃபுல்லாவே அவர் தோஷமா அந்த மாதிரி ஆயிருமா. அப்படிங்கும் போது இந்த தண்ணீர் சொட்டு சொட்டா வடிறதுக்கு உண்டான நிகழ்வு அதனாலதான் அப்படிங்கிறதையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுவும் ஏதேனும் குறைகள் இருந்து நான் தவறா சொல்லியிருக்கேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி சிவலிங்கத்தை உங்க வீட்டுக்கு பக்கத்துல பஞ்சலிங்கம் எங்கேயாவது இருந்தாங்க அப்படின்னா நீங்க அங்க இருக்கிற கோவிலுக்கும் போய் அர்ச்சனை பண்றதுக்கு மலர்கள் கொண்டுட்டு போய் கொடுங்க. ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா திருச்செந்தூர்ல அந்த பஞ்சலிங்கத்துக்கு முருகர் வழிபட்டுட்டு தான் தன்னோட பிரம்மகத்தி தோஷத்தையே நீக்கினாரு அப்படிங்கிறதையும் ஒரு வரலாறு இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த பஞ்சலிங்கத்துக்கு மேல ஒரு ஹோல் ஒண்ணு இருக்குமா. அதுலதான் அதன் வழியா தேவர்கள் இந்த பஞ்சலிங்கத்தை தரிசிச்சுட்டு போவதாகவும் ஒரு ஐதீகம் சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, முருகர் இன்னுமே சிவலிங்கத்தை அந்த பஞ்சலிங்கத்தை பூஜித்து வருவதாகவும் சொல்லப்படுது. இந்த நிகழ்வும் அந்த கோவில்ல தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னும். திருச்செந்தூருக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு, திருச்செந்தூர் கோவிலுக்கு மட்டும் ஏன் கூட்டங்கள் இவ்வளவு அலைமோதுகிறது அப்படின்னா முருகப்பெருமான் தன்னோட பிரம்மகதி தோஷத்தை நீக்கிறதுக்காக பஞ்சலிங்கம் உருவாக்கி தன்னோட பிரம்மகத்தி தோஷத்தை அவர் நீக்கிட்டாரு. அப்படிங்கும் போது அந்த கோவிலுக்கு போய் நம்ம தோஷம் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன பிணி பீடை இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, கண்டிப்பா திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமா அவங்களோட குறைகள், அவங்களோட பீடை பிணி, அந்த தோஷம் பாவம் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது பொதுவாவே முருகர் கோவிலுக்கு போனாலே இந்த மாதிரி நிறைய நிகழ்வு நமக்கு கண்டிப்பா ஒரு மாற்றங்கள் நடக்கும். அப்படிங்கும் போது திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமா இது எல்லாமே அவங்களுக்கு சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அந்த திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு நம்ம போயிட்டு வந்தோட ஒரு மாற்றங்கள் நிச்சயமா அவங்களுக்கு நடக்குங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை மேலும் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.